வணக்கம். எல்லாரும் நம்ம கிட்ட நல்ல காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்றத நம்ம எப்பவுமே கேட்டிருப்போம். ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க? குறிப்பா சில காய்கறிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய அறிவியலை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 30%. யோசிச்சு பாருங்க, உலகில் ஏற்படுற எல்லா புற்றுநோய்கள்ல 30% நம்மளோட உணவு பழக்கத்தால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. இது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான விஷயம் இல்லையா? நாம சாப்பிட்ற உணவு எவ்வளவு முக்கியம்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. இது ஏதோ நேத்து இன்னைக்கு கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. விஞ்ஞானிகள் பல வருஷமாவே இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. பாருங்க, 1982லயே தேசிய ஆராய்ச்சி கவுன்சில் சிலுவை காய்கறிகளுக்கும் புற்றுநோய் தடுப்புக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரி, இப்ப நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். உணவு, அதுலயும் குறிப்பா சில காய்கறிகள் எப்படி புற்றுநோயை தடுக்க உதவுதுங்கிறதுக்கான ஆதாரங்களை நாம இப்போ பார்க்கலாம். நிறைய ஆய்வுகள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. யாரெல்லாம் இந்த சிலுவை காய்கறிகளை அதிகமா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வயிறு, பெருங்குடல், புரோஸ்டேட், மார்பகம்னு பல வகையான புற்றுநோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்குன்னு டேட்டா சொல்லுது. சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோக்களை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுதான் சிலுவை காய்கறி குடும்பம். அவங்களோட சக்தி அவங்களுக்குள்ள இருக்கிற தனித்துவமான சில ரசாயன பொருட்கள்ல இருந்து தான் வருது. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச காய்கறிகள் தானே? புரோக்கோலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், கேல், இது எல்லாமே பிராசிகா அப்படிங்கிற ஒரே தாவர குடும்பத்தை சேர்ந்தது தான். சரி, இதோட ரகசிய சக்திக்கு காரணம் குளுக்கோசினோலேட்டுகள். இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொரு வகை இருக்கு. உதாரணத்துக்கு புரோக்கோலில குளுக்கோராப்பனின் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பிரசல்ஸ் முளைகள்ல சினிப்ரின் அதிகமா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த சேர்மங்கள் காய்கறி முழுசா இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாது. நாம ஒரு சின்ன விஷயம் செஞ்சாதான் அதோட பவரே வெளியே வரும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த குளுக்கோசினோலேட்டுகளை ஒரு ரகசிய ஆயுதம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. செடிகளோட செல்களுக்குள்ள அதோட சக்தியை தூண்டி விடுற ஒரு விஷயத்துல இருந்து தனியா பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அது திறக்க ஒரு சாவி தேவை. அந்த சாவியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம அதை வெட்டுறதும் மெல்றதும் தான். நீங்க ஒரு காய்கறியை வெட்டும் போதோ இல்ல மெல்லும் போதோ அதோட செல்கள் உடையுது. அப்போ மைரோசினேஸ் அப்படிங்கிற நொதி இந்த குளுக்கோசினோலேட் கூட கலக்குது. இந்த சந்திப்பு தான் ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி புற்றுநோயை எதிர்க்கிற ஐசோத்தியோசைனேட் போன்ற சக்தி வாய்ந்த சேர்மங்களை உருவாக்குது. இந்த படம் பார்க்க கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். அந்த தாய் சேர்மம், அதாவது குளுக்கோசினோலேட், வெட்டுப்பட்ட உடனே உடைஞ்சு நம்ம உடம்ப பாதுகாக்க உதவுற பலவிதமான சக்தி வாய்ந்த சின்ன சின்ன சேர்மங்களா மாறுது. அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். புரோக்கோலியில இருக்கிற குளுக்கோராஃபினின் வெட்டினதுக்கு அப்புறம் நாம பேசிக்கிட்டு இருந்த அந்த சக்தி வாய்ந்த சல்ஃபோராஃபேன் ஆக மாறுது. இவங்க தான் நம்ம உடம்புக்குள்ள போய் வேலை செய்யற உண்மையான சூப்பர் ஹீரோஸ். சரி, இப்போ இந்த சூப்பர் ஹீரோஸ் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னதான் செய்யுது? நம்ம செல்களை அது எப்படி பாதுகாக்குதுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். இதுதான் முதல் முக்கியமான வேலை. நம்ம உடம்புல இயற்கையாவே இருக்கிற நச்சு நீக்கும் நொதிகளை இதுங்க இன்னும் வேகமா வேலை செய்ய வைக்குது. ஒரு கிளீனிங் டீம் மாதிரி வேலை செஞ்சு உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சு பொருட்களை வெளியேற்ற ஓடுவது. இரண்டாவது வழிமுறை இன்னும் பவர்ஃபுல்லானது. இந்த சேர்மங்கள் தப்பா வளர்ற செல்களோட வளர்ச்சியை நிறுத்துது. அதாவது புற்றுநோய் செல்கள் கிட்ட போய் போதும், இதுக்கு மேல வளராதீங்கன்னு ஒரு ஸ்டாப் சிக்னல் கொடுக்கற மாதிரி. அப்பாப்டோசிஸ் இது மூணாவது முக்கியமான வழி. இத ஒரு செல்லுக்கான சுய அழிப்பு பட்டன்னு சொல்லலாம். உடம்போட நல்லதுக்காக டேமேஜ் ஆன செல்களை தானாவே அழிஞ்சு போக சொல்லி இந்த சேர்மங்கள் தூண்டிவிடுது. சரி, இவ்ளோ அறிவியலை பத்தி பேசிட்டோம். இப்போ இதை நம்ம வீட்டு கிச்சனுக்கு எப்படி கொண்டு வரது? இதை நடைமுறைப்படுத்த சில ரொம்ப சிம்பிளான ஆனா பயனுள்ள டிப்ஸ் இருக்கு. இந்த அறிவியலை உங்க சமையல்ல எப்படி பயன்படுத்தலாம்? இதோ சில டிப்ஸ். காய்கறியை சமைக்கிறதுக்கு முன்னாடி வெட்டி ஒரு சில நிமிஷம் அப்படியே வைங்க. இது அந்த ரசாயன வினையை ஆரம்பிக்க உதவும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, ஏன்னா அதிக சூடு அந்த முக்கியமான நொதியை அழிச்சிடும். முடிஞ்சா சாலட் மாதிரி பச்சையா கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்படி இல்லனா கடுகு மாதிரி மசாலா பொருட்கள் சேருங்க. அதுவும் இந்த நன்மைகளை அதிகரிக்க உதவும். நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களோட முக்கியமான சாராம்சம் இதுதான். நம்ம உணவு சும்மா பசியாத்துறதுக்கு மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியலே இருக்கு. இந்த கேள்வி உங்களை யோசிக்க வைக்கணும்னு நம்புறேன். உங்க தட்டுல உங்களுக்கு தெரியாம இன்னும் என்னென்ன சூப்பர் பவர்ஸ் ஒளிஞ்சிருக்கு, அதை தேடி பாருங்க. ஆரோக்கியமா வாழுங்க.